சக்தியோட முத்திரை கொடுக்கப்பட்டது. அவங்க ரெண்டு பேரும் நேருக்கு மாறான குணத்தோட இருந்தாலும் காலத்துக்கும் ஒன்றாவே இருக்கணும். ஒருத்தர் இன்னொருத்தரோட அனுபவங்களையும் உணர்வுகளையும் புரிஞ்சுக்கணும். மறக்காம கோவா ஃபெரி டேல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை தொடர்ந்து பாருங்க. ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அன்பாலதான் வெறுப்பு உருவாகுதுன்னு. அன்பால பிறக்கிற எல்லா 10 குழந்தைகளுக்கும் ஒரு முறை ஏதாவது ஒரு குழந்தை வெறுப்போடு பிறக்குது. க்ளோயியும் மிலாவும் சின்ன வயசுல இருந்தே கருத்து வேறுபாடோட தான் வளர்ந்தாங்க. க்ளோயியால நண்பர்களையே சம்பாதிக்க முடியல, தனியா தான் இருப்பா. ஆனா மிலா அவ மாதிரி இல்லாம எல்லாரோடையும் சகஜமா பழகி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா எல்லாரோட அன்பையும் சம்பாதிச்சாரு. மிலாவுக்கு அவ அம்மா கிட்ட இருந்து எல்லா அன்பும் அக்கறையும் கிடைச்சது. ஆனா க்ளோயிக்கு மட்டும் பாரபட்சம் தான் கிடைச்சது. இப்படி ஒதுக்கி வைக்கப்பட்டதால க்ளோயிக்குள்ள இருந்த வெறுப்பு இன்னும் அதிகமாயிடுச்சு. மிலா எப்பவுமே க்ளோயிக்கு ஆறுதலா இருக்க முயற்சி செஞ்சா. ஆனா அவளோட சோகத்தை அவளது வேறுபாடுகளையும் தாண்டி 2 பேருக்கும் கொடுக்கப்பட்ட இரட்டை சுடரின் முத்திரை தான் அவங்கள ஒன்னாவே வச்சிருந்தது. அவங்க வளர வளர 2 பேரும் மனிதர்களோட நன்மைக்காக வேலை செய்யற ஒரு சங்கத்துல சேர்ந்தாங்க. அங்க மனிதர்கள் அவங்க உணர்வுகளை கட்டுப்படுத்த இவங்க உதவி செய்வாங்க. ஒன்னா வேலை செஞ்சப்ப கூட 2 பேருக்கும் சண்டை பயங்கரமா வரும். எல்லாரும் அன்பை காட்டினா இந்த உலகமே சொர்க்கமா இருக்கும். ஆனா வெறுப்பும் லட்சியம் இல்லாம போனா மனிதர்களால முன்னேறவே முடியாது. 2 பேருக்கும் இருந்த கருத்து வேறுபாடு அதிகமாகிட்டே இருந்துச்சு. அவங்க 2 பேரும் பேசிக்கிறது கூட கிடையாது. எல்லாமே அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு மாறி போயிடுச்சு. இது உயிரை மீட்டு கொண்டு வர கல் தானே? ஆமா, இறந்து போனவங்களை 24 மணி நேரத்துக்கு இந்த கல்லால மீட்டு கொண்டு வர முடியும். இதோட சொந்தக்காரங்களோட பிறந்த நாள் அன்னைக்குதான் இப்படி சக்தி கிடைக்கும். இது அற்புதமான விஷயம். ரொம்ப ரொம்ப நன்றி. உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா நீ இந்த மந்திரவாதியை பாரு. மிலா அவ அம்மாவை மறுபடியும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. அவங்க அம்மா கிட்ட அவளுக்கு சொல்ல நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. குறிப்பா அவங்களுக்கு முறையா விடை சொல்ல ஆசைப்பட்டா. ஆனா அந்த கல்லு ஒரு தீய சக்திக்கு சொந்தமானதுன்னு மிலாவுக்கு அப்போ தெரியல. அதனால அவளால உயிரை மீண்டு கொண்டு வர மந்திரத்தை முழுசா சொல்லி முடிக்க முடியல. என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா இவ? க்ளோயி வந்தப்போ மிலா அந்த மந்திரவாதியை சந்திச்சு 2வது கல்ல வாங்கிட்டு வர்றதுக்காக கிளம்பிக்கிட்டு இருந்ததை பார்த்தா. உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு அந்த கொடுமைக்காரியை எழுப்பணும்னு நினைக்கிறேன்? அவ என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கான்னு உனக்கு தெரியாதா? ஆனா நீ அம்மாவை ரொம்ப நேசிச்சேன்னு எனக்கு தெரியும். உன்னோட ஆள் மனசுக்குள்ள நீ இன்னும் அவங்க மேல பாசம் வச்சிருக்க. அது உண்மைதானே? அப்படின்னா என் கூட வா. க்ளோயிக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்தாலும் அவ கூட போக ஒத்துக்கிட்டா. அவளை பொறுத்த வரைக்கும் அந்த கொடுமைக்காரியோட எந்த நினைவும் அவளுக்கு தேவையே படல. பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்த சில தேவதைகள் எல்லாம் அவங்களை ரகசியமா பின்தொடர்ந்து வந்தது 2 பேருக்கும் தெரியாது. அவங்க மனித உலகத்துக்குள்ள வந்தப்போ எல்லா பக்கமும் மந்திரவாதியை தேடி பார்த்து விசாரிச்சாங்க. நேரம் குறைவா இருந்தாலும் மிலா நிறைய பேருக்கு உதவி செஞ்சா. அவளோட திறமையால ஒரு சின்ன பையனுக்கு அவனோட கால் பந்து கிடைச்சது. ஒரு தாய் அவகிட்ட இருந்த எல்லா சக்தியையும் வச்சு கடைசி நேரத்துல மருத்துவமனைக்குள்ள போயிட்டான். 2 காதலர்கள் கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒன்று சேர்ந்தாங்க. உனக்கு இப்பமாவது தெரியுதா, உலகத்துக்கு அன்புதான் முக்கியம். ஆனா வெறுப்பும் லட்சியமும் அதே அளவுக்கு முக்கியம்தான். ஒரு பொண்ணு அவளை கிண்டல் செஞ்சவனை எதிர்க்கிறதுக்காக க்ளோயி உதவி செஞ்சா. ஒரு
காவல் அதிகாரி திருடனை விரட்டி பிடிக்கவும் அவ உதவி செஞ்சா. ரெண்டு பேரும் ஒருத்தர் இன்னொருத்தரோட மதிப்பை இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை சமமா வச்சுக்கிறது அவசியம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. போற வழியில அவங்க அம்மா கூட இருந்த நாட்களை பத்தி நினைச்சு பாத்துக்கிட்டாங்க. என்னதான் அம்மா எனக்கு கீழே இருந்தாலும் அவங்களோட அந்த கோபம் தான் என்ன இன்னும் சேர்ந்து விழுந்து உதவி செஞ்சிருக்கு. நிலா எனக்கும் என்ன தனியா விட்டதில்ல, இப்பவும் எனக்கு ஆறுதலா கூடவே இருந்திருக்கா. ஒரு வழியா அவங்க அந்த மந்திரவாதி வந்து சந்திச்சாங்க. அந்த கல்லு எத்தனை ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்களே. ஆனா உங்களோட இந்த தெய்வீக ரெக்கைகள் கொடுத்தீங்கன்னா என்னால இன்னொன்னு செய்ய முடியும். நான் ஒத்துக்கிறேன். நீ சுயநலமா முடிவெடுக்கிற. இந்த ரெக்கைகளை நீ இழந்துட்டா அதுக்கப்புறம் உன்னால யாருக்கும் உதவி செய்ய முடியாது. அதுவும் அம்மா கூட கிடைக்க போற அந்த சில மணி நேரத்துக்காக இதெல்லாம் தேவையே இல்லைன்னு தோணுது. ஆனா அன்பு என்னோட கண்ணு கட்டி போட்டிருக்கு. என்ன சுயநலமா யோசிக்க வைக்குது. இது உனக்கு புரியாது. ஒரு வழியா அவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சிட்டேனா? அந்த வெறுப்பு நிறைஞ்ச தேவதைகள் ஒரு காலத்துல ரொம்பவே தொந்தரவு செஞ்சுக்கிட்டு வந்தவங்க. அதனால அவங்கள தேவதை உலகத்தை விட்டு வெளியேற்றிட்டு இருந்தாங்க. அவங்க நிலாவை கடத்தி மொத்த அன்பின் சுடரையும் அழிச்சு பழிய தீர்த்துக்கணும்னு முடிவு செஞ்சிருந்தாங்க. அதுக்காக அவங்க முன்னாள் தோழி ஒருத்தி இவங்களுக்கு உதவி செஞ்சு இந்த திட்டத்தை தீட்டினாங்க. தூரமா போங்க. தப்பிச்சு போற முயற்சியில நிலாவோட தேவதை ரெக்கைகள் கிழிஞ்சிருச்சு. நேரமும் கொஞ்சிக்கிட்டே வந்துச்சு. அவளோட கிழிஞ்ச ரெக்கைகளால அவ அதை வச்சு உயிரை மீட்டு கொண்டு வர கல்ல செய்யவும் முடியாம போயிடுச்சு. அந்த கெட்ட தேவதைகள் விடாம அவங்களை துரத்திக்கிட்டே வந்தாங்க.